படம் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்துட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிவின் பாலியோட அந்த ஒரு போர்ஷன் தான் வந்து நல்லா அந்த காமெடி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ வந்து எல்லாரும் போய் பார்க்கலாம், நல்லா ஜாலி என்டர்டெய்னிங்கான இருக்கும். அது ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின படம் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு வந்து எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து படம் எடுக்கிறாங்க, என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்காங்கலாம் வந்து வித் காமெடி எலிமெண்ட்ஸோட நல்லாவே காமிச்சிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஆப்வியஸ்லி இந்த படம் வினீத் ஸ்ரீனிவாசனோட படம் அப்படின்னாலே கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இந்த படமே வந்து கண்டிப்பாக பிடிக்கும். பிகாஸ் அவங்களோட காம்போ எப்பயுமே நல்லா இருக்கும். வித் பிரணவ் மோகன்லால் ஆல்ரெடி ஹிருதயம் படம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நல்லா இருக்கும். அதான் நிவின் பாலியோட கேரக்டர் கண்டிப்பா வந்து அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட். நான் சொல்றதை விட நீங்க போய் பார்த்தா இன்னும் பெட்டரா இருக்கும். தேங்க்யூ. அதான் எனக்கு நிவின் பாலியோட சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா படத்துல போய் பார்த்தா எல்லாருக்கும் அதுதான் நிவின் பாலியோட சீன் நீங்க பாருங்க. இட்ஸ் சர்ப்ரைஸ் எலிமெண்ட். ஸோ நான் சொல்றதை விட ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச். நல்ல மூவி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருக்கு. லாங் ரன் இருக்க போகுது இந்த படத்துக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி இதுவும் ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ஒரு ஃபீல் குட் மூவி. ஆனா மோஸ்ட்லி மலையாளம் சினிமாவோட ஒரு பழைய கதை, அவங்களோட நிஜத்துல நடந்த கதையை ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு எடுத்திருக்காங்க. படத்தை பார்த்தாலே எந்தெந்த கேரக்டர்ஸ் யார் யார் கூட ரிலேட் பண்றாங்கன்றது தெரியும். ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் டல்லாகாம நல்லாவே போகுது படம். பர்டிகுலரா நிவின் பாலி வந்த போர்ஷன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச அவரோட பெரிய கம்பேக்கா இந்த மூவி இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். நிறைய இருக்குங்க. ஹிருதயம் படம் பார்த்தவங்களுக்கு அது அந்த படத்துல எப்படி நிறைய மொமெண்ட்ஸ் பிடிச்சிருந்தோ அந்த மாதிரி இந்த படத்துல அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு. காமெடி, எமோஷன்ஸ், அதுக்கப்புறம் துக்கம் எல்லாமே கரெக்டான ப்ரொபோர்ஷன். நம்ம என்ன எமோட் பண்ணணும், நம்ம என்ன ஃபீல் பண்ணணும்ன்றத டைரக்டர் கரெக்டா கணிச்சு கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஏஜ் எல்லாம் பார்க்கவே கூடாது. ரொம்ப அழகா நம்ம படத்தோட டிராவல் பண்ணலாம். நம்ம நல்லா கனெக்ட் ஆகும். நம்ம நிறைய லொகேஷன்ஸை பார்க்கலாம். நமக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம உட்கார்ற நேரம் தெரியாது. ரொம்ப அழகா இருக்கும். எப்போ முடியும்னு தோணல, ஏன் முடிஞ்சிச்சுன்னு தோணுது. சரி, இது அப்படி கிடையாது. இது நம்ம ட்ரீம்ஸை வந்து எந்த வயசுலயும் அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம பேஷன் ஒண்டி நம்ம கிட்ட இருந்ததுன்னா ட்ரீமுக்கு ஏஜ் கிடையாதுன்றது எனக்கு புரிஞ்சது. மற்றவங்க அவங்களுக்கு வேண்டியதை புரிஞ்சுப்பாங்க. சார் நிவின் பாலின்னு இல்ல சார், ஈவன் எல்லாருமே அதுல அவங்கவுங்க ரோலை வந்து கரெக்டா டைரக்டர் வேலை வாங்கியிருக்காரு. உண்மையிலே இவர் இப்படியே மெயின்டைன் பண்ணாருன்னா, எங்க பல்ஸை தெரிஞ்சு மெயின்டைன் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். சார் ஆக்சுவலி நான் படமே ஜென்ரலா யூஸ்வலா பார்க்க மாட்டேன். வீட்டுல சொன்னாங்கன்னு வந்தேன். பட் எனக்கு உட்கார்ற கஷ்டமே தெரியல. எதுவுமே எதிர்பார்க்காம பிளாங்கா வாங்கன்னு சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். சார் அதாவது லவ் சீக்வன்ஸ்ன்றது அதான் சொல்றேன். லவ் இல்லாமலும் ஒரு படத்தை ஓட்ட முடியும்னா இதுல லவ்வும் இருக்கு, லவ் இல்லையாமலும் இருக்கு. நமக்கு என்ன தேவையோ அது அளவா இருக்கு. அதனால ஃபேமிலியோட ஜாலியா வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு சார். காமெடி போர்ஷன் வந்து சீனோட சிங்க் ஆயிருக்கு. சும்மா தனியா ஒரு ட்ராக் அவுட்ல நமக்கு வேண்டிய சீன் அங்க சிங்க் ஆயிருக்கு. கண்டிப்பா வந்து பார்த்தாங்கன்னா ஹிட் ஆகும். சார் லாங்குவேஜ் வந்து எங்களுக்கு ஃபிலிமுக்கு ஒரு தடையே இல்லை. இப்ப நான் பாருங்க தமிழ் எவ்வளவு சரளமா பேசுறேன். ஏன்னா ஒரு மலையாளம் தான் அப்படின்னு இல்லை. மலையாளி கேரளாலேருந்து வந்தாலும் லாங்குவேஜ் ஒரு பேரியர்லாம் கிடையாது. ஈவன் சைனா படம் கூட, சைனீஸ் படம் கூட பிடிச்சிருந்தா பார்ப்போம். அந்த சீனு அந்த இது எப்படி இருக்கு, அதாவது வசனமே இல்லைனாலும் ஒரு படத்தை பார்த்தா புரிஞ்சுக்க முடியும். இந்த படம் அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. எந்த சீன் பிடிச்சது? இல்ல 90s உள்ள கதை இது எப்படி இருந்தது? படம் போர் அடிச்சதா? இல்ல நல்லா தான் இருந்துச்சு. எண்டிங் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. காமெடி சீன்ஸ் என்ன இருந்ததா படத்துல? ஓவரால் படம் எப்படி வர்த்தா? Great movie to watch. Actually it's an emotional drama actually, and lots of emotions are coming in. A bond between two friends and the way they live, the kind of, it's a mixture of comedy, intense emotions. You will feel like you are part of that movie. I mean, like, you don't feel like you're watching a movie, but you'll feel like you are part of that scenario. Great direction also. One of the best works of Dhyan Srinivasan, in fact. It was a comical character, very entertaining. I really loved him in this movie. His acting was really good in this movie. Our songs were also nice. Background scores, everything was good. Comedy portion la part le work out acha? Ha, in fact, if you can ask people, they will really love. We were all laughing while watching the movie, especially those dialogues from the previous movies of Mohanlal and Srinivasan has been taken into this movie, and their sons are actually replicating the scenes. It's good to have them on the screen.
Actually, I love the way the movie ended. Actually, the way it ended, you know, the last, as I said before, the dialogues of your fathers were actually taken into this movie. 90s dialogues, which we all enjoyed like kids. You know, those movies, yeah, children are actually replicating. It was nice to watch that. Thank you. Out of 10, I'll give 10 itself. It was good, cool. படம் எப்படி இருந்துச்சு? படம் ரொம்ப கனெக்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் காமெடி பேஸ்டு தான் படம் இருந்துச்சு. ஸோ அதனால இட் வாஸ் வெரி ஃபன் படம். கண்டிப்பாக பார்க்கலாம். படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எது சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச சீன் வந்துட்டு இவங்களோட காமெடி சீன்ஸ் தான். இந்த பிரணவ் அண்ட் தியானோட காமெடி சீன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்துல லவ் போர்ஷன்ஸ் என்ன இருக்கா? லவ் போர்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் காமெடி தான் மேஜர்லி வருது. சாங்ஸும் செம்மையாக இருக்கு. ஃபன் சாங்ஸ். பேசிக்கலி ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி லைக் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஃபிலிம் பண்ணுற அந்த மாதிரி இருக்குது. 2 ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க ஒன்றா சேர்ந்து. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான் பேசிக்கலி. சாரி, ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. லைக் வந்து 3 hours தியேட்டரில் உட்காந்துருக்கோன்ற மாதிரி ஃபீலே வரல. லைக் ரொம்ப என்கேஜிங்காக ஹேப்பனிங்காக தான் இருந்துச்சு. All of us together. I mean, yeah, we loved the film. It's really amazing, and me being a non-Malayali, I'm not a Malayali, but I enjoyed every bit of that film. It's like very beautiful. I think I'm gonna watch it again. Sorry? I mean, there's no one scene. There are like many scenes which are like really beautiful. So I can say that okay, this scene was my favorite. There were many scenes which are really amazing. Comedy, how was the comedy? Comedy scenes were really nice, like small bits, and the scene shifts from sad to comedy in a bit, and that's really nice. They kept the audience held on, I guess. Yeah. Amazing movie, a very entertaining movie actually. It is a long movie, but then we don't feel the duration because it's very entertaining. Music, the acting, the cast, everything has blended up very well. Very good movie. I like so many scenes actually. I think Nivin Pauly scenes I loved. It was really nice. Very nice, especially Nivin Pauly. It has come out really well. Irke, but it's more like a friendship movie. Love scenes are less, but it's there. It's still there. It is a journey of two people who wants to do movie. So very nice. It's very realistic. It's showing the old Kodambakkam, where a lot of people, struggling artists, are wanting to come and do a movie, especially from Kerala. So it has come out really well. So I would definitely recommend this movie to everyone.